பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நேற்றைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை நல்லா கொண்டாடினீங்களா? நிறைய பேருக்குள்ள பண்டிகையின் சந்தோஷம் ஒரே நாளோட முடிஞ்சிடும். அதெல்லாம் உண்மையான சந்தோஷம். உண்மையா இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சந்தோஷம் என்பது தினந்தோறும் ஒரு பண்டிகையின் சந்தோஷம் இருக்கும். அதனால எனக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை டிசம்பர் 25 வித்தியாசமே தெரியாது. எல்லா நாளும் பண்டிகையின் சந்தோஷம்தான். இயேசு நம்ம கூட இருந்தா அந்த சந்தோஷம் இருக்கும். இல்லாட்டா வருஷத்துல ஒன்பது அந்த பண்டிகை கொண்டாடிட்டு அதன் பிறகு சோகத்துல மூழ்கி போயிடுவாங்க. அப்படி நீங்க இருக்கக்கூடாது. இயேசு உங்களுடைய உள்ளத்துல பிறந்துட்டா தினந்தோறும் அந்த சந்தோஷம்தான். சரி, இந்த நாள்ல இயேசு இந்த உலகத்தில் அவதரித்தார்ல, அவர் மக்கள் மத்தியில உலாவினார். 3.5 ஆண்டு கால மக்கள் மத்தியில ஊழிய செய்தார். அப்போ ஜனங்கள் ஒரு காரியத்தை சொல்றாங்க. மத்தேயு 4:15 இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ இயேசு ஒரு வெளிச்சமாய் அவர்கள் மத்தியிலே உலாவினார். இருளில் இருக்கிற மக்களுக்கு ஒரு வெளிச்சம் வந்துட்டா இவ்வளவு சந்தோஷம் இருக்குல்ல. ஒரு இருட்டுல கிடக்குறாங்க, வெளிச்சமே தெரியல, என்ன பண்றதுன்னு தடுமாறுறாங்க. அப்போ ஒரு வெளிச்சம் வந்துட்டா ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்துடும், வழி பறந்துரும். ஓகே, அதே மாதிரிதான் இயேசு இந்த உலகத்துல வர்றதுக்கு முன்னால மக்களுக்குள்ள இருள், பாவ இருள், சாப இருள், பிசாசாகிய இருள், வியாதியாகிய இருள் தடுமாறி கொண்டிருந்தாங்க. ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. தேவாலயம் இருந்தது, அங்க ஊழியர்கள் இருந்தாங்க. உள்ளத்துக்குள்ள நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இல்லை, எதிர்காலத்துக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனா இயேசு வந்தபோது மக்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரு, வியாதியின் பிடியிலிருந்து விடுதலை கொடுத்தாரு, பிசாசின் கட்டில இருந்து விடுதலை கொடுத்தார், எதிர்காலத்துக்கு ஒருத்தர் நம்பிக்கை கொடுத்தார். மக்களுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம். அப்ப மக்கள் சந்தோஷமா சொல்றாங்க, இருளில இருந்த நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. அதுதான் இயேசு. இன்றைக்கு வரைக்கும் இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒரு பெரிய வெளிச்சம் உள்ளத்தில உதிக்கிறதுனால மகிழ்ச்சி, சந்தோஷம். அவர் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறார் மக்கள் மத்தியில ஒரு வெளிச்சம், அவருடைய வாழ்க்கையை வித்தியாசமாய் மாறுகிறதை பார்க்க முடியும். நான் இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தின் ஒரு பகுதியில பீல் என்கிற ஆதிவாசி மக்கள் வசிக்கிறாங்க. இந்த மக்களுடைய பழக்கான வில் அம்பு வச்சிருப்பாங்க. இப்பவுமே சண்டை போட்ட மார்க்கெட்ல விற்பாங்க. வில் அம்பு வச்சு சண்டை போட்டு ஆட்களை கொன்னுருவாங்க. ஒரு குறிப்பிட்ட சாலையில எல்லாம் இரவுக்கு பிறகு வாகனம் போக முடியாது. நிறைய வாகனத்தை சேர்த்து முன்னால பின்னால போலீஸ் காவலோட தான் போவாங்க. ஏன்னா அந்த ஆதிவாசி மக்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. சாராயம் காய்ச்சி குடிப்பாங்க. சமையல் பண்ணும்போது கல்யாண விருந்துல சாராயத்தை வச்சுதான் சமையலுக்கு விருந்து செய்வாங்க. அந்த மாதிரி பழக்கம் உள்ளவர்கள். 500 ரூபா கொடுத்தா ஒரு ஆளை கொன்னுருவாங்க. ஒரு பெண்ணை கடத்திட்டு வான்னு 500 ரூபா கொடுத்தா கடத்திட்டு வந்துருவாங்க. அவங்க பக்கத்துல போய் போலீஸ் பயப்படும். நான் கண்ணால் நேர்ல பார்த்தேன். ஒரு பஸ்ல திடீர்னு நாங்க ஒரு ஜீப்ல தான் போய் கொண்டு இருந்தோம். மெயின் ரோட்ல பஸ்ஸை நிறுத்திட்டாங்க. நான் பாக்குற சத்தம் போடுறாங்க மக்கள். என்னன்னு பார்த்தா ஒரு ஆள் ஏறி அந்த டிரைவர் கழுத்துல அருவாளை வச்சிருக்கிறான். அந்த பஸ்ஸை சுத்தி 3-4 பேர் வில்லோட அந்த அம்போட நிக்கிறாங்க. எல்லாம் பயந்து நடுங்குறாங்க. அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு போலீஸ்காரர் இருந்தார். அவர் இறங்கி தூரமா போய் நின்றுட்டார். ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு போறாங்க. கண்ணால நான் பார்த்தது, அழுது கொண்டு கதறி கொண்டு போகிறது யாருமே கேட்க முடியல. அந்த மாதிரி பாவ இருள வாழ்ந்த மக்கள். ஆனா அவங்களுக்கு இப்ப சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நான் தொடர்ந்து அவங்க மத்தியில போயிருக்கிற இன்றைக்கு அந்த மாதிரி கொள்ளை செய்யக்கூடிய கொள்ளையாளர்கள் எல்லாம் மனம் திரும்பி அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு இருக்கிறது. இப்ப அவனுடைய வாழ்க்கை முறை மாறி இருக்கிறது. சாரையை காய்ப்பது நின்று விட்டது, திருடுவது நின்று விட்டது. ஒழுங்கு அவங்க வயல்வெளியில வேலை செய்து சம்பாதிக்கிறாங்க. வாழ்க்கையே மாறிவிட்டது. அதான் இருளில் இருந்த மக்கள் ஒரு வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டாங்க. அதான் இயேசு. இந்த இயேசுவை அறிவிக்கிறதுக்கு தான் நாங்க பிரயாசப்படுகிறோம். இருளில் இருக்கிற மக்களுக்கு ஒரு வெளிச்சம் வரட்டும், அவனுடைய வாழ்க்கை ஜொலிக்கட்டும் என்று சொல்லி. உங்க வாழ்க்கையில இந்த வெளிச்சம் வந்திருக்குதா? இயேசுவாகிய வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? வெளிச்சம் வந்துட்டா இருள் தன்னால போயிடும்.
பாவ இருள் போயிடும். சாராயம், மதுபானம், புகைப்பிடிக்கிறது, லஞ்சம் வாங்குவது, விபச்சாரம், வேசித்தன், அசுத்தனால போயிடும். உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமா மாறி சந்தோஷம் உண்டாகும். அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கீங்களா? இல்லைன்னா இயேசுவே என் வாழ்க்கையில வெளிச்சமா வாங்கன்னு கேட்குறீங்களா? ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா வந்தீங்க, என் வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொண்டு வாங்க. பாவ இருள் விலகட்டும், சாப இருள் விலகட்டும், இந்த பிசாசின் இருள் விலகட்டும், என் வாழ்க்கையில வெளிச்சமா வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.